சென்னை ஓஎம்ஆரில் வீட்டில் சாவி வைக்கும் இடத்தை நோட்டமிட்டு ஆளில்லாத நேரம் பார்த்து நகை திருட்டில் ஈடுபட்ட பெண்கள் கூண்டோடு போலீசில் சிக்கினர். தொடர் திருட்டில் ஈடுபட்ட பெண்கள் கைரேகையால் சிக்கியதன் பின்னணி என்ன? பூட்டி கிடக்கும் வீடுகளில் சாவியை வைக்கும் இடத்தை நோட்டமிட்டு நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த பெண்கள் இவர்கள்தான். பக்கா பிளான் போட்டு நகை திருடி விற்று சொகுசாக வாழ்ந்து வந்த கூட்டு களவாணிகள் சிக்கியது எப்படி? சென்னை துறைப்பாக்கத்தை அடுத்த பல்லவன் குடியிருப்பு பகுதியில் டில்லி பாபு என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் அவர் தினந்தோறும் வேலைக்கு செல்லும் போது வீட்டை பூட்டி தனது ஷூவில் சாவியை வைத்துச் செல்வது வழக்கம். சம்பவத்தன்று ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பிய மனைவியை பைக்கில் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றவர் பீரோ திறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே வைக்கப்பட்டிருந்த 20 சவரன் தங்க நகைகள் திருடு போயிருந்தன. இது தொடர்பான புகாரில் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கிய போலீசார் கைரேகை மற்றும் தடயவியல் வல்லுநர்களை வரவழைத்து சோதனை செய்தனர். ஆனால் எந்த தடயமும் சிக்கவில்லை. அப்போதுதான் ஏரியாவில் சந்தேகத்திற்கிடமாக வந்து சென்ற சில பெண்கள் குறித்து போலீசாருக்கு துப்பு கிடைத்தது. சிசிடிவி காட்சிகளை பின்தொடர்ந்து அப்பெண்களை நெருங்கிய போலீசார் சுமதி, ரம்யா, கஸ்தூரி உள்ளிட்ட 5 பேரை ஸ்கெட்சு போட்டு தூக்கினர். பார்ப்பதற்கு அப்பாவிகள் போல முகத்தை வைத்துக் கொண்டு திருட்டிற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறி மழுப்பினர். ஆனால் இவர்களின் கைரேகை வசமாக அவர்களை சிக்க வைத்தது. 5 பேரின் கைரேகைகளை வாங்கி சோதனை செய்ததில் கடந்த ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த தேவி என்பவரது வீட்டில் 10 சவரன் தங்க நகைகளை கைவரிசை காட்டி லவட்டி கொன்று சென்ற வழக்கில் ஒத்துப்போனது. பின்னர் அடுத்தடுத்து பல்வேறு வீடுகளில் தங்க நகைகளை திருடி விற்று சொகுசாக வாழ்ந்து வந்தனர். இதனையடுத்து ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த 4 சகோதரிகளான சுமதி, ரம்யா, கஸ்தூரி, கலைவாணி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த மீனா என 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கண்ணகி நகர் போலீசார் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். வீட்டில் சாவி வைக்கும் இடத்தை நோட்டமிட்டு நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த பெண்கள் போலீசில் சிக்கியிருப்பது சென்னை ஓஎம்ஆரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.